Hi friends, welcome to the video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிசர்ச் மெத்தடாலஜியோட ரிசர்ச் ப்ராசஸ்னா என்ன, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் பார்க்க போகிறோம். இது பிஜி ஸ்காலர்ஸோட எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்சிஐஎஸ்எம் சிலபஸ் படி நான் ஒரு லெக்சர் டாபிக்ஸாக யூனிட் கவர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா ரிசர்ச் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெடிக்கல் ஸ்டெப் ஜேர்னின்னு நம்ம சொல்லலாம். அதோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒரு ரிலேபிளான ரீப்ரொடியூசபிளான அண்ட் எத்திக்கலி சவுண்ட் சயின்டிஃபிக் நாலேஜை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் பேர் தான் ரிசர்ச் ப்ராசஸ். ஓகேவா, இதை வந்து ப்ராடாக ஒரு 8 கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக அழகாக டீகோட் பண்ணுறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸ் பண்ணிக்க. ஓகே, நம்ம ரிசர்ச் ப்ராசஸ்னால் என்ன பார்த்தோம், அது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர்டு மல்டி ஸ்டெப் ஜேர்னி. அதோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒரு ரிலேபிளான ரீப்ரொடியூசபிள் அண்ட் எத்திக்கலி சவுண்ட் சயின்டிஃபிக் நாலேஜை ப்ராசஸ் பண்ணுறது. இது பேர் தான் ரிசர்ச் ப்ராசஸ். ஓகேவா, இப்போது நம்ம 8 கிரிட்டிக்கல் ஸ்டெப்ஸ் சொன்னல, ஃபர்ஸ்ட் ஒன் பையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலேட்டிங் ரிசர்ச் கொஷின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணணுன்னா ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணணும்ல, தட் வாஸ் த பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அந்த கொஷின் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா ரிசர்ச் கொஷினும் நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா அதுலேருந்து ஒரு கொஷினில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொஷின் பிக்காட் ஃப்ரேம் ஒர்க் கீழே விழணும். அதாவது அது எப்படின்னா, P ஃபார் பாப்புலேஷன், I ஃபார் இன்டர்வென்ஷன், C ஃபார் கம்பேரிசன், O ஃபார் அவுட்கம், T ஃபார் டைம் ஃப்ரேம். அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற கொஷின் P பாப்புலேஷன் இதில் இருக்கணும். அதாவது அதில் பாப்புலேஷன் தெளிவாக மென்ஷன் ஆகியிருக்கணும். அதாவது அடல்ட்டுக்கு பண்ணுறீங்களா அல்லது பீடியாட்ரிக் ஏஜ் குரூப் பண்ணுறீங்களா, இப்போ அடல்ட் பேஷண்ட்ஸ் வித் டைப் 2 டயபெட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்களா. ஸோ பாப்புலேஷன் ரொம்ப மஸ்ட். அடுத்து இன்டர்வென்ஷன், நீங்கள் அதில் என்ன இன்டர்வென்ஷன் பண்ண போகிறீங்க. அதாவது இப்போது அலோபதி ட்ரீட்மெண்ட்னால் அந்த டயபெட்டிக்கு என்ன மெடிசன் மெட்ஃபார்மின் கொடுக்க போகிறீங்களா, இல்லை நம்ம சித்தா மெடிசன் இல்லைனா ஆயுஷ் கீழே ட்ரை பண்ணுறீங்கன்னா என்ன கொடுக்க போகிறீங்க. ஸோ இன்டர்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கம்பேரிசன், அதாவது நீங்கள் எதோட கம்பேர் பண்ணுறீங்களா. ஆக்சுவலாக திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் பெட்டர் தேன் திஸ் ஆர் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு திஸ், அந்த மாதிரி நீங்கள் எதாவது கம்பேர் பண்ணுறீங்களா. அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தெரப்பியோடு பண்ணணும், ஆர் இல்லைனா ஒரு பிளேசிபோ. ஸோ அது எதுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். தென் அவுட்கம், அதாவது இந்த இன்டர்வென்ஷன் பண்ணனால இந்த அவுட்கம் இவ்வளோ HbA1c டவுன் ஆகிருக்கு, கார்டியோவாஸ்குலர் ஈவெண்ட்ஸில் இது நடந்திருக்கு. ஸோ லைக் தட் அவுட்கம்மை வந்து மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டைம் ஃப்ரேம், நீங்கள் ஒரு ரிசர்ச்சை நீங்கள் நினைக்கிற டைம் ஃப்ரேமில் பண்ண முடியாது, அதாவது எவ்வளோ வேணால் அப்படி கிடையாதுல்ல. ஸோ பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் வித்தின் 12 months ஃபாலோ பண்ணியிருக்கேன், 1 year நான் இந்த ஸ்டடி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காட் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனர் க்ரைட்டீரியான்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த கொஷின் நீங்கள் ஏற்படுத்துகிற கொஷின் ஃபர்ஸ்ட் ஃபீஸிபிளாக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், நாவலாக இருக்கணும், எத்திக்கலாக இருக்கணும், ரிலவெண்ட்டாக இருக்கணும். இந்த க்ரைட்டீரியாவை தான் நம்ம ஃபைனர் க்ரைட்டீரியான்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின், F ஃபார் feasible, I for interesting, N for novel, E for ethical, R for relevant-ஆக இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபாலோ ஆகணும். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டெப் என்னென்னா லிட்ரேச்சர் ரிவ்யூ. அதாவது நம்ம வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூவாக பண்ணலாம். அதாவது எக்ஸிஸ்டிங் லிட்ரேச்சர்லேருந்து அதில் நம்ம வந்து ஒரு ரிவ்யூ போடலாம். ஓகேவா, இது நீங்கள் இந்த மாதிரி ரிவ்யூஸ் எது வழியாலாம் போடலாம், பப்மெட்டில் போடலாம், தென் எம்பேஸ், அந்த மாதிரி நிறையா மீடியம்ஸ் டேட்டா பேஸஸ் இருக்குது. அது மூலயமா நம்ம இதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, இதனால் என்ன எசென்ஷியல் அப்படின்னு லிட்ரேச்சர் ரிவ்யூனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலேஜ் கேப்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா, தென் எக்ஸிஸ்டிங் டூப்ளிகேட் ஒர்க்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் வந்து
ஒரு மெத்தடாலஜி, அதாவது முன்னாடி யூஸ் பண்ண மெத்தடாலஜியோட வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம லிட்ரேச்சர் ரிவ்யூ அமையுது. தென் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, டெவலப்பிங் த ஹைப்போதிசிஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஹைப்போதிசிஸ்னால் என்ன? அதாவது ஒரு ஒரு ஹைப்போதிசிஸ் மீன்ஸ் ஒரு 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 ஐடியான்னு வச்சுக்கலாமே, ஓகேவா? அதை நம்ம கிளியராக எப்படின்னா, ப்ரைமரி ஹைப்போதிசிஸ் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். அந்த அப்ஜெக்டிவை நம்ம வந்து ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ்னு வச்சுக்கிறோம். அதாவது கிளியராக டிஃபைன் பண்ணணும் இது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்றத. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷன், அதாவது ஒரு நல் ஹைப்போதிசிஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், அதாவது ஏக்கும் பிக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் பண்ணிங்கன்னா அது நல் ஹைப்போதிசிஸ். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ்னால் தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி நீங்கள் ஸ்டேட் பண்ணுறீங்கன்னா அது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதிசிஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஸ்டெப்ஸ் ஹைப்போதிசிஸ். அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம், ப்ரைமரி அண்ட் செகண்டரி அப்ஜெக்டிவ்ஸ்னு 2 இருக்குது அப்படின்றத. தென் ஹைப்போதிசிஸ் ஃபார்முலேஷனையும் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ரிசர்ச் டிசைன் அண்ட் மெத்தடாலஜி. ரிசர்ச் டிசைன்னா என்ன? ரிசர்ச் டிசைனுன்றது ஒரு கம்ப்ளீட் தெளிவான ஒரு ப்ளூ பிரிண்ட், ஓகேவா? இந்த ப்ளூ பிரிண்ட் தான் வந்து நம்ம ஸ்டடி எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது வேணும்ல. ஸோ அதுக்கு கீழே என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி டிசைன், அதாவது ரிசர்ச் டிசைன் கீழே ஸ்டடி டிசைன். அது வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அப்சர்வேஷ்னலாக, எக்ஸ்பெரிமெண்டலாக, அந்த மாதிரி என்ன ஸ்டடி டிசைன் கீழே இது வருது அப்படின்றத நீங்கள் இது பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பாப்புலேஷன் அண்ட் சாம்பிளிங், அதாவது நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியாவை மென்ஷன் பண்ண வேணும். அது எதனாலனா, நான் சொன்னல டயபெட்டிக்கா இந்த ஏஜ் குரூப்பில் தான் நான் இன்க்ளூஷன் பண்ணுறேன் அப்படின்னா வேறு எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஸோ அந்த இன்க்ளூஷன் அண்ட் எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம். தென் சாம்பிள் சைஸ் எஸ்டிமேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாம்பிள் சைஸ் எஸ்டிமேட் பண்ணால் தான் நம்ம எரர்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அந்த ஸ்டடி டிசைனில். தென் வேரியபிள்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணணும். அதாவது அது டிபெண்டா, இன்டிபெண்டா, கன்ஃபவுண்டிங் வேரியபிளா, அதாவது இப்போ டயபெட்டிக் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்னு வச்சிங்கன்னா அந்த மெடிசன் வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படி எது டிபெண்ட் எது இண்டிபெண்ட், இது ரெண்டுத்தோடது இன்டரப்ட் பண்ணுற அந்த கன்ஃபவுண்டிங் வேரியபிள் எது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக இது பண்ண வேண்டியது வரும் இந்த ரிசர்ச் டிசைன் அண்ட் மெத்தடாலஜி கீழே. தென் அந்த ஸ்டெப்பே நீங்கள் நெக்ஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வர்றது தான் நம்ம எத்திக்கல் கிளியரன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது எத்திக்கல் கிளியரன்ஸ்னால் நம்ம எல்லா டிசைன் பண்ணியாச்சு, ஹைப்போதிசிஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு, என்ன ஸ்டடி டிசைன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை நம்ம ஒரு கமிட்டி எத்திக் கமிட்டியை கொடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்புக்கு வரப்போகிறோம். இங்கே வந்து டீட்டெயில்டு அந்த இன்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ போர்டு அவங்களுக்கும் இந்த எத்திக்கல் கமிட்டிக்கும் நம்ம ப்ரோட்டோக்காலை சப்மிட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோட்டோக்காலில் பேஷண்ட்டோட சேஃப்டி இருக்குது, இன்ஃபார்ம் கன்சர்ன் இருக்குது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்குது, இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நமக்கு வந்து ப்ரோட்டோக்கால் ரெஜிஸ்டர் ஆகி வரப்போகுது. ஓகே, அவங்க வந்து கிளினிக்கல் ட்ரையல் CTRI ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க நமக்கு. தென் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ஸ் இப்போ ஓகே ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷன். அதாவது டேட்டா கலெக்ஷனில் என்ன நடக்கும்னா, நம்ம இது ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ப்ரோட்டோக்காலை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், அதே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தென் வி கேன் ஸ்டார்ட் கலெக்டிங் அவர் டேட்டாஸ். வேலிட் டூல் அண்ட் கேஸ் ரெக்கார்ட் ஃபார்ம்ஸை வச்சு, எலக்ட்ரானிக் டேட்டா கேப்சர் சிஸ்டம்ஸ் வச்சு நம்மளோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை என்டர் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் என்னெல்லாம் வரும்னா, தென் நம்ம வந்து ஸ்டடி பண்ணியாச்சு, டேட்டா கலெக்ட் பண்ணியாச்சு, டேட்டாவை SPSS அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். பண்ணி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருந்தால் மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ்லாம் கண்டுபிடிச்சி
அதில் வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே போகும். அது கீழே நிறைய டெஸ்டஸ் வரும். டி டெஸ்ட், அனோவா, அது பேராமெட்ரிக்கா நான் பேராமெட்ரிக்கா, தென் அதெல்லாம் அது கீழே வந்து நம்ம எல்லாமே கான்ஃபிடென்ட் இன்டர்வல் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே கண்டுபிடிக்க போகிறோம். தென் ரிப்போர்ட்டிங் அண்ட் பப்ளிகேஷன் எல்லா ஸ்டெப்ஸும் வந்தாச்சு. இன்டர்பிரிட்டேஷன் வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் திஸ் ஸோ அண்ட் ஸோ இந்த மெடிசனால் ஸோ அண்ட் ஸோ எஃபெக்ட் இருக்குது, ஸோ இட் கேன் பி யூஸ்ட் லைக் தட் நம்மளால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸாக இருக்கும். ஸோ நம்ம ரிப்போர்ட் பண்ணும் போது இன்ட்ரொடக்ஷன், மெத்தட், ரிசல்ட், டிஸ்கஷன் இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு பியர் ரிவ்யூடு பப்ளிகேஷன் கிட்ட அதை சப்மிட் பண்ண முடியும். திஸ் ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச் ப்ராசஸ். ஓகே, இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் பற்றி பார்க்கலாம். எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனை இபிஎம் அப்படின்னு சொல்கிறோம். இபிஎம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன். இதோட மெயின் எய்ம் என்னென்னா, நம்ம கரண்ட்டில் இருக்க பெஸ்ட்டு எவிடன்ஸை வச்சு ஒரு ப்ராப்பரான டிசிஷன் மேக்கிங்கை நம்ம வந்து இந்த பேஷண்ட்ஸ் கேரில் பண்ண முடியுன்றது தான் இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனோட ஒரு ஃபோர்மோஸ்ட் எய்மாக இருக்குது. இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அதாவது டெஃபினிஷன் பார்த்தோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல் 3 கோர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த இபிஎம்மோட எந்தெந்த 3 கோர் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்ட் எக்ஸ்டர்னல் கிளினிக்கல் எவிடன்ஸ். அதாவது கிளினிக்கலாக ரெலவெண்ட்டாக ரிசர்ச் பண்ணுறனால பேசிக் சயின்ஸ், ஆனால் வந்து எஸ்பெஷலி ஃப்ரம் த பேஷண்ட் சென்டர்டு கிளினிக்கல் ரிசர்ச்சாக இது அமையும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ்ட். அதாவது proficiency and judgment வந்து that the individual clinician acquire through clinical experience and practice. அதாவது கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸில் பண்ணும் போது இன்னுமே எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஃபர்தர் அதை நம்ம வந்து காமன் வேர்ல்டுக்கு சொல்லும் போது மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பேஷண்ட் வேல்யூஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ், ஒரு யூனிக் ப்ரிஃபரன்சஸ், கன்சர்ன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஈச் பேஷண்ட் வந்து இது பண்ணுறதுனால இட் பிரிங்ஸ் கிளினிக்கல் என்கவுண்டர். ஸோ these are all the main 3 core components of the evidence based medicines. ஓகே, நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பெஸ்ட் கிளினிக்கல் எவிடன்ஸ், இண்டிவிஜுவல் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ், பேஷண்ட் வேல்யூஸ் அண்ட் ப்ரிஃபரன்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனோட ட்ரையாட்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம். இண்டிவிஜுவல் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ், பெஸ்ட் அவைலபிள் கிளினிக்கல் எவிடன்ஸ், பேஷண்ட்ஸ் வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இது மூணுத்தோட அவுட்புட் இம்ப்ரூவ்ட் பேஷண்ட் அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் இபிஎம் ப்ராக்டிஸ் என்னெல்லாம்னா அதை நம்ம வந்து 5 Aஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்க், அக்வயர், அப்ரைஸ், ஆசஸ் அண்ட் அப்ளை. ஆஸ்க் என்ன கேட்கணும்? கன்வெர்ட் இந்த கிளினிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஒரு ஆன்சரபிள் ஸ்ட்ரக்சர்டு கிளினிக்கல் கொஷினாக மாற்றணும். எதை யூஸ் பண்ணி? நம்ம படித்த பிகாட் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆஸ்க். செகண்ட், அக்வயர். நம்ம கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் வந்தோன்னே அதை ட்ராக் டவுன் பண்ணி பெஸ்ட்டு எவிடன்ஸாக மேக்ஸிமம் எஃபிகசியாக சர்ச்சிங் மெடிக்கல் டேட்டா பேஸ் மூலயமா நம்ம அதை வந்து அக்வயர் பண்ணலாம். தென் அப்ரைஸ். கிரிட்டிக்கலாக அப்ரைஸ் பண்ணுறது என்னென்னா எவிடன்ஸ், நம்ம இந்த எவிடன்ஸோட வேலிடிட்டி, அதாவது நம்ம கிடைச்ச எவிடன்ஸ் வந்து க்ளோஸ் டு ட்ரூத்தாக இருக்கா, அதோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது, அந்த சைஸ் ஆஃப் எஃபெக்ட் அண்ட் அப்ளிகபிலிட்டி, எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கிளினிக்கல் ப்ராக்டிஸில் அப்ளை பண்ண முடியும், அதெல்லாம் தான் நம்ம அப்ரைஸ் கீழே வரும். தென் அப்ளை. அப்ளையில் என்ன வரும்னா இன்டிகிரேட் த கிரிட்டிக்கல் அப்ரைசல் வித் கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸ். அதாவது இதை வந்து நம்ம கிளினிக்கல் எக்ஸ்பர்டைஸோட அப்ளை பண்ணி பார்க்கும்போது பேஷண்ட்ஸோட யூனிக் பயாலஜி, வேல்யூ அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் வந்து இதில் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு அசஸ் பார்த்திங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டோம், இது எவ்வளோ எஃபிகசி இருக்குது அப்படின்றத ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நோட் பண்ணி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்குறது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஹையர்கி ஆஃப் எவிடன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனும் ஈக்குவல் கிடையாது.
அது வந்து அதோட வெயிட் பேஸ்டில் குவாலிட்டி ஆஃப் ஸ்டடி டிசைனில் இந்த ஹையார்கி கீழே அது ஃபாலோ ஆஃப் ஆகுது. இதில் 7 levels இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் சிஸ்டமிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனலைசிஸ் ஆஃப் ஆர்சிடி, ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரையல்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து லெவல் 1ல் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் லெவல் 2ல் ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல்ஸ் வந்து வரும். தென் லெவல் 3ல் கோஹார்ட், லெவல் 4ல் கேஸ் ஸ்டடீஸ், கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடீஸ், லெவல் 5ல் கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ் ஆர் சர்வேஸ், லெவல் 6ல் கேஸ் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கேஸ் சீரீஸ். தென் பேஸ் லைனில் அனிமல் ரிசர்ச், இன்விட்ரோ ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் வில் ஃபால் ஆன் லெவல் 7. ஓகே, நீங்கள் கீழேருந்து போங்க. ஃபர்ஸ்ட் அனிமல் ரிசர்ச் பண்ணுறோம், தென் அதில் ஓகே ஆனதை ஒரு கேஸ் ரிப்போர்ட் பண்ணுறோம், தென் அதை ஒரு கிராஸ் செக்ஷனல் ஸ்டடியாக சர்வேவாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடி, நெக்ஸ்ட் கோஹார்ட், then RCT, then systemic review. These are the important 7 levels of evidence. Okay, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, it enhance the patient safety and optimize clinical outcome. patient சேஃப்டியை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, அதனால் நம்மளால் ஒரு சேஃப்டியான ட்ரக்கையோ சேஃப்டியான ஒரு மெத்தடாலஜியோ அப்டேட் பண்ண முடியுது. செகண்ட், ஸ்டாண்டர்டைஸ்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் ரெடியூஸ் கிளினிக்கல் வேரியன்ஸ். இது வந்து ரிசர்ச்க்கும் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் இருக்கிற ஒரு கேப்பை பிரிட்ஜ் பண்ணி நம்மளால் கிளினிக்கல் வேரியன்ஸை கண்டுபிடிக்க முடியுது. தென் பை சிந்தசைசிங் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன்டு ஆக்சசபிள் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். நம்மக்கிட்ட இருக்க பெரிய டேட்டா பேஸை வச்சு அதை நம்ம ஆக்சசபிள் கிளினிக்கல் ப்ராக்டிஸாக சேஞ்ச் பண்ண முடியுது. இது நமக்கு யூனிஃபார்ம் ஹை ஸ்டாண்டர்ட் கேர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் ஃபெசிலிட்டேட் காஸ்ட் எஃபெக்டிவ் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். அதாவது காஸ்ட் எஃபெக்டிவாக பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் இதை கொண்டு போக முடிகிறதுக்கும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இது அமையும், அப்படி கூட வச்சுக்கலாம். தென் எம்பவர் ஷேர்டு டிசிஷன் மேக்கிங். இந்த இபிஎம் வந்து இன்டகிரேட்ஸ் பேஷண்ட் ப்ரிஃபரன்ஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணுது. தென் கிளினிஷியனால் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். அதாவது இவ்வளோ பேஷண்ட் ட்ரீட் பண்ணோம், இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத ஸ்டாட்டிஸ்டிக்கலாக கொண்டு போக முடியும். தென் ட்ரைவ்ஸ் கண்டினியூஸ் ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் லாங் லேர்னிங். அதாவது மெடிக்கல் நாலேஜை வந்து பொட்டென்ஷியலாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுது. தென் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்க்கு வந்து ஒரு கிரிட்டிக்கல் அப்ரைசல் ஸ்கில் வந்து கண்டினியூஸாக எவால்வேட் ஆகிறனால நியூ லிட்ரேச்சர் புதுசான டேட்டா பேஸில் நாலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய ட்ரைவிங் ப்ரோசஸாக இருக்குது. தென் ஃபைனலி கன்க்ளூஷன் பார்த்தோன்னா, ஒரு ரிசர்ச் ப்ராசஸ் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் வந்து ஒரு டீப்லி இன்டர்ட்வின்டு ஒரு மேட்டர்ஸ்னு சொல்லலாம். ரெண்டையும் பிரிக்க முடியாதுன்ற மாதிரி. வைல் ரிசர்ச் ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு மெத்தடாலஜியும் ஒரு ஹை குவாலிட்டி டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணுது. அதுவே இபிஎம் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், எப்படி போகணும் சீம்லெஸ்லி அதை எப்படி அப்ளை பண்ணணுன்றது இது பண்ணி ரியல் வேர்ல்ட் பேஷண்ட் கேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் மாடர்ன் கிளினிஷியனுக்காக இருக்கட்டும், ஒரு ஆயுஷ் கிளினிஷியனுக்காக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்தையும் மாஸ்டர் பண்ணுறது அவங்கள ஒரு லீடர்ஷிப் இதுக்கும் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் சக்ஸஸ்க்கும் கண்டிப்பாக கொண்டு போகும். நெக்ஸ்ட் இன்னது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர். தேங்க்யூ.